Hi, my name is Sendil. Welcome to our channel English Space Asaya. Okay, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? I hope you all are doing good. Okay. So நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Let's get started. Okay. So இன்னைக்கு வந்து I'm going to teach you these three things in English. Too much, too many, a lot of. So இந்த வார்த்தைகளை வந்து இங்கிலீஷ்ல எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்றது, இதுக்கு இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கா? ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இதான் வந்து டீட்டெயிலாக சொல்லி கொடுக்க போறேன். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, ஒரு குவிஸ் இருக்கு. ஓகே, அதுக்கு நீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு லிசன் திஸ் கிளாஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டூ மச் அண்ட் டூ மெனி. ஓகே, ஸோ இந்த ரெண்டும் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ டூ மெனி, இங்க பாருங்க ரெண்டு ஓ இருக்கு. ஓகே, டூ மெனி, டூ மச். ஓகே, டூ மச் அண்ட் டூ மெனி. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அப்படின்னு சொல்லலாம், அல்லது பல அப்படின்னு சொல்லுவாங்க. பலனா நிறைய, பல, அடுத்து நிறைய, இந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்கு. அதிகப்படியான. ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம டூ மச் அண்ட் டூ மெனி அப்படின்னு சொல்லலாம். பட் இதை வந்து நம்ம எல்லா நவுன்ஸ் கூட நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. நவுன் அப்படின்னா பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகளை வந்து நம்ம நவுன் கூட தான் பயன்படுத்துவோம். ஓகே, என்கிட்ட வந்து நிறைய கார் இருக்கு, என்கிட்ட அதிகமான பணம் இருக்கு, என்கிட்ட வந்து நிறைய சுகர் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம சாப்பிடுவோம் சுகர், அது. என்கிட்ட நிறைய சால்ட் இருக்கு, என்கிட்ட நிறைய வந்து ஆயில் இருக்கு, எண்ணெய். ஓகே, என்கிட்ட நிறைய வாட்டர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அதிகப்படியான அப்படின்னு சொல்லுவோம். இதை எங்கெங்க பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டூ மச் அப்படிங்கிற வார்த்தையை எந்த ஒரு நவுன் கூட நம்ம பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட நீங்க வந்து பயன்படுத்தலாம். ஓகே, வாட் இஸ் அன்கவுண்டபிள் நவுன்? நவுன் அப்படின்னா பெயர் சொல். ஓகே, ஸோ நவுன் அப்படின்னா என்னது? ஒரு பர்சனா இருக்கலாம். ஓகே, அல்லது வந்து ஒரு திங், ஒரு பொருளா இருக்கலாம், அல்லது அனிமல், ஒரு விலங்குகளை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கலாம். ஓகே, அல்லது பிளேஸ், இடங்களா இருக்கலாம். இதான் வந்து நவுன்ஸ். பொதுவாக வந்து பெயர் சொல்னா இதுதான். ஓகே, ஸோ அதுவும் வந்து அன்கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் அப்படின்னா யூ கேன் கவுண்ட் இட். ஓகே, யூ கேன் கவுண்ட் த நம்பர் ஆஃப் நவுன், அல்லது நவுன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், நம்பர் ஆஃப் திங்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது நீங்க வந்து எண்ணிக்கலாம். பட் அன்கவுண்டபிள் அப்படின்னா யூ கேன் நாட் கவுண்ட் த நம்பர் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். ஓகே, ஒரு கிளாஸ்ல வந்து வாட்டர் இருக்கு, நம்மளால அதை எண்ண முடியுமா? ஸோ ஹவு மெனி வாட்டர் ட்ராப்ஸ் டு வி ஹாவ் இன் தட் கிளாஸ் அப்படிங்கிற நம்மளால என்ன முடியுமா? நோ, வி கேனாட் கவுண்ட் இட், ரைட்? நம்மளால என்ன முடியாது. அட் த சேம் டைம் சுகர். ஓகே, ஸோ சுகர் எல்லாருக்குமே தெரியும். சுகரை வந்து நம்ம என்ன முடியுமா? ஒன்னொன்னா என்ன முடியுமா? நோ, யூ கேன் நாட் கவுண்ட் இட். அதே மாதிரி சாண்ட், மணல். ஓகே, மணல் அள்ளி நம்மளால என்ன முடியுமா? ஒரு ஜோக் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த வானத்தை போல படத்துல நம்ம விஜயகாந்த் கையில வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கை மணல் அள்ளி இதுல எவ்வளவு வந்து இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவாரு? இதுல இவ்வளவு மணல் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதை வந்து கவுண்ட் பண்ண முடியாது, ரைட்? அது ஒரு காமெடியா, ஐ மீன் ஒரு நல்ல சீனா வந்து வச்சிருப்பாங்க அந்த படத்துல. நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சாண்ட் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது, பிகாஸ் அவ்வளோ ஒரு மைன்யூட்டான பார்ட்டிகல். ஓகே, அதை வந்து நம்மளால எண்ணவே முடியாது. ஓகே, சால்ட், உப்பு, யாராவது என்ன முடியுமா? அதுல எத்தனை உப்பு இருக்கு, எவ்வளோ பீசஸ் இருக்கு, நம்மளால என்ன முடியுமா? மைன்யூட், கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருட்கள், அதெல்லாம் வந்து பார்ட்டிகல்ஸ், நம்மளால என்ன முடியாது. கண்ணுக்கு தெரியும், பட் யூ கேனாட் கவுண்ட் இட். ஓகே, அதே மாதிரி மில்க், ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டு இதுல எத்தனை டிராப்ஸ் இருக்குன்னு என்னன்னா யாரால நம்ம என்ன முடியுமா? நோ, வி கேனாட் கவுண்ட் இட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான நவுன்ஸ்க்கு பேரு தான் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். நம்மளால வந்து எண்ண முடியாத நவுன். ஓகே, ஸோ இந்த அன்கவுண்டபிள் நவுன்ல வந்து இன்னொன்னே வச்சிருக்காங்க. மணி, நம்மளோட பணம் இருக்கு பாத்தீங்களா? பணம் அப்படிங்கிறது வந்து அன்கவுண்டபிள் நவுன்ல தான் வச்சிருக்காங்க. பட் நம்மளால பணத்தை வந்து எண்ண முடியும். பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பணம் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன்ல தான் வச்சிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், நான் வந்து இங்க மணி அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து எழுதுறேன், பிகாஸ் இது வந்து அன்கவுண்டபிள் நவுன் வரும். ரொம்ப வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து அன்கவுண்டபிள் நவுன்.
இந்த அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி நீங்க வந்து டூ மச் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க வந்து பயன்படுத்தலாம். பாருங்க, டூ மச் வாட்டர். டூ மச் வாட்டர்னா அதிகப்படியான தண்ணீர். டூ மச் சுகர், அதிகப்படியான சுகர். டூ மச் மில்க், அதிகப்படியான பால். அதே மாதிரி பொதுவா வந்து இந்த அன்கவுண்டபிள்ஸ்க்கு வந்து இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆயில், ஓகே, லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய எல்லாமே அன்கவுண்டபிள் தான். ஓகேவா? டீ, காஃபி, அப்புறம் வந்து ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், ஓகே, லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அந்த ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் நவுன் தான். ஓகே, ரைட். அதே மாதிரி டூ மச் சால்ட், அதிகப்படியான உப்பு. ஓகே, டூ மச் மணி, அதிகப்படியான பணம். காட் இட்? ஸோ இந்த மாதிரியான அன்கவுண்டபிள்ஸ்க்கு முன்னாடி நீங்க வந்து டூ மச் அப்படிங்கிற வார்த்தையை போடலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறேன். இப்போ நான் வந்து சொல்றேன், இப்போ வந்து என்கிட்ட கேட்கறாங்க, ஓகே, நீங்க வந்து பணம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க, என்கிட்ட அதிகப்படியான பணம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? என்கிட்ட அதிகப்படியான பணம் இருக்கு, அதை எப்படி சொல்வீங்க? I have, okay, so I have too much money. என்கிட்ட வந்து அதிகப்படியான பணம் வைத்திருக்கிறேன். I have too much money. ஓகே, ஸோ என்கிட்ட வந்து அதிகப்படியான சுகர் இருக்கு. இப்போ பக்கத்து வீட்ல இருந்து யாராவது வந்து சுகர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வச்சிருக்கேன், நிறைய இருக்கு. I have too much sugar. ஓகே, ரைட். அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பிட கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், டீயோ காஃபியோ ஏதோ கொடுக்குறாங்க, அதுல வந்து சுகர் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? I mean, there is too much sugar in this cup of coffee. ஓகே, இந்த கப் ஆஃப் காஃபில வந்து அதிகமான சுகர் இருக்கு. இந்த காஃபி இதுல வந்து அதிகமான சுகர் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, அதாவது ஃப்ரிட்ஜ்ல வந்து நிறைய பால் இருக்கு அப்படிங்கறது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is too much milk in the refrigerator. ஓகே, நிறைய பால் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்கவுண்டபிள் நவுன். இது டூ மெனி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் கவுண்டபிள் நவுன், எண்ணக்கூடிய பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பென்ஸ், ஆப்பிள்ஸ், எக்ஸ், கார்ஸ். ஓகே, பேனாலாம் எண்ணிடலாம், 1 2 3 எண்ணிடலாம். ஆப்பிள் எண்ணிடலாம், எக் முட்டை எண்ணிடலாம், கார் எத்தனை இருக்குன்னு எண்ணிடலாம். ஓகே, பாருங்க, அதே மாதிரி கவுண்டபிள் நவுன் வந்து பாத்தீங்கன்னா கடைசி இந்த எஸ் அப்படிங்கக்கூடிய இந்த லெட்டர்ல தான் முடியும். பட் இங்க வந்து எஸ் வராது. அன்கவுண்டபிள்ல எஸ் வராது, பட் இங்க வந்து எஸ் வரும். Got it? Okay, good. So இங்க வந்து என்கிட்ட நிறைய பேனா இருக்கு. I have too many pens. என்கிட்ட நிறைய ஆப்பிள்ஸ் இருக்கு. I have too many apples. இங்க நிறைய முட்டை இருக்கு. I have too many eggs. இங்க நிறைய கார் இருக்கு. I have too many cars. ஓகே, இந்த இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன். பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த டூ மச் அண்ட் டூ மெனி, இந்த ரெண்டு வார்த்தைகளும் வந்து நம்ம எங்க அதிகமா பயன்படுத்துவோம் தெரியுமா? என்கிட்ட அளவுக்கு அதிகமா இருக்கு, பட் நான் அதை என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பேட், அதாவது ஒரு பேட் திங்குக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, பேட் அப்படின்னா வந்து என்ன சொல்றது? இப்போ வந்து எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, ஹோம்ஒர்க் வந்து எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது நிறைய இருந்தா நமக்கு அது ஒரு தலைவலி தான் இல்லையா? ஐ ஹாவ் டூ மச் ஹோம்ஒர்க். என்கிட்ட வந்து எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு. ஓகே, ஹாவ் டூ மச் ஹோம்ஒர்க், நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு. ஓகே, அதாவது ஒரு பேட் திங்க் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட், இந்த ஃபுட்ல வந்து இதுல வந்து நிறைய சால்ட் இருக்கு. ஓகே, there is too much salt. ஓகே, in this food, இந்த ஃபுட்ல வந்து நிறைய சால்ட் இருக்கு. ஓகே, அது வந்து ஒரு பேட் திங் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேட் திங்கை குறிக்கும் போது தான் நீங்க வந்து டூ மச் அண்ட் டூ மெனி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ ஹாவ் டூ மெனி பென்ஸ். எனக்கு வந்து நிறைய தேவையில்லாம நிறைய பென்ஸ் நான் தேவையில்லாம வச்சிருக்கேன். ஐ ஹாவ் டூ மெனி பென்ஸ். ஓகே, இஃப் யூ வாண்ட், யா யூ கேன் டேக் இட். நீ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பொதுவா வந்து ஒரு பேட் திங், பேட்னா எப்படி சொல்றது? கெட்ட திங்ஸ் அப்படின்னு கிடையாது. அதாவது இப்போ இவ்வளோ இருக்கு பேட் ஒப்பீனியன் நம்ம அது மேல வச்சிருக்கும் போது நம்ம வந்து இந்த டூ மச் அண்ட் டூ மெனி நம்ம வந்து பயன்படுத்துவோம். ரைட், ஓகே. ஸோ இந்த லார்ட் ஆஃப் இருக்கு பாத்தீங்களா? லார்ட் ஆஃப் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து நீங்க கவுண்டபிள் நவுனோட யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் நவுனோட யூஸ் பண்ணலாம், கவுண்டபிள் நவுனோட யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ரெண்டுத்தோடய வந்து நீங்க இந்த லார்ட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தலாம். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட் திங்கை நீங்க வந்து சொல்லும் போது நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போது.
இப்ப பாருங்களேன், இப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். அது வந்து ஒரு நல்ல விஷயம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கிறது நல்ல விஷயம். அதை நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, I have a lot of friends. Okay, I have a lot of friends. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. I have a lot of friends. பட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். Got it? இதே இது நான் இப்படி சொல்லக்கூடாது. I have too many friends. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படி நம்ம வந்து too many யூஸ் பண்ணி சொல்ல மாட்டோம். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இதே இது எனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. எனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. எதிரிங்க வந்து ஒரு பேட் திங். ஓகே, ஐ ஹவ் டூ மெனி எனிமீஸ். எனக்கு வந்து நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள். பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து டூ மச் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள், இங்க வந்து டூ மெனிங்கிறது கவுண்டபிள். பட் அ லாட் ஆஃப் அப்படிங்கிறது ரெண்டுத்தோட யூஸ் பண்ணலாம். அன்கவுண்டபிள் அண்ட் கவுண்டபிள் ரெண்டுத்தோட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நிறைய பேனாக்கள் இருக்கு. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் பென்ஸ். ஓகே, வேற என்ன சொல்லலாம்? என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் மணி. ஓகே, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சந்தோஷமா சொல்லக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி ஒரு குட் திங்ஸ், உங்களோட ஒப்பீனியன், நீங்க அதை பத்தின ஒப்பீனியன் வந்து ஒரு குட்டா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க லாட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பொதுவா வந்து டூ மச் அண்ட் டூ மெனி அப்படிங்கிறது கொஞ்சம் பேட் ஒப்பீனியனா தான் நீங்க யூஸ் பண்ணலாம். அதே இது ஒரு இதை பத்தின குட் ஒப்பீனியனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து லாட் ஆஃப் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு உண்மையிலேயே அது பிடிக்குது அப்படின்னு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்ல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம்னா அங்க வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த டூ மச் அல்லது டூ மெனி யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ரெண்டுமே ஒரே கேட்டகரி. ஸோ இது வந்து ஒரு தனி கேட்டகரி. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில சென்டென்சஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, டூ மச் அண்ட் டூ மெனி யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், டூ மச் டூ மெனி யூஸ் பண்ணி இப்போ நீங்களாவே ஆன்சர் வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். எனக்கு ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு. எனக்கு ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு. ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹோம்ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன் தான். அதை எப்படி சொல்லுவீங்க? டூ மச் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை டூ மெனி யூஸ் பண்ணுவீங்களா? இப்போ இந்த லாட் ஆஃப் மறந்துருங்க. அதை எப்படி சொல்லலாம்? எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு. அதுவும் இல்லாம ஐயோ அது ஒரு பேடான திங், நிறைய ஹோம்ஒர்க் தான் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ டூ மச் அல்லது டூ மெனி யூஸ் பண்ணலாம். எப்படி சொல்லுவீங்க? குட். ஐ ஹாவ் டூ மச் ஹோம்ஒர்க். எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். ரைட், இப்போ வந்து லாட் ஆஃப் யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க சொல்றீங்க என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அதை எப்படி சொல்றீங்க? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஆன்சர் சொன்னேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஐ ஹாவ்னா நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் மணி. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல இருந்து நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் பொதுவான கருத்துக்கள் இவ்வளவுதான். ஓகே, டூ மச் டூ மெனி அண்ட் அ லாட் ஆஃப் அப்படிங்கிறது இவ்வளவுதான் கான்செப்ட். நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ப்ராக்டிஸ் some example sentences. Okay, so let's see some examples for too many, too much and a lot of. ஸோ லாஸ்ட் நான் எழுதியிருக்கிற இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம a lot of யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண போறோம். பட் இந்த த்ரீ சென்டென்சஸ்க்கு வந்து டூ மச் அல்லது டூ மெனி யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த ஏரியால அதிகப்படியான சத்தம் இருக்கு. ரொம்ப சத்தம் தான் நமக்கு அப்படியே இரிட்டேட் ஆகும் இல்லையா? ரொம்ப சத்தம் கேட்டே இருந்தது, ரொம்ப நாய்ஸா இருந்தது அப்படின்னா ரொம்ப நமக்கு எரிச்சலா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பேட் திங். ஓகே, அதுக்கு நம்ம டூ மச் அல்லது டூ மெனி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து சத்தம் அப்படின்னா நாய்ஸ். ஓகே, அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. நாய்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எஸ் எல்லாம் சேர்க்க முடியாது. அப்போ அது என்னது? அது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அப்போ என்ன யூஸ் பண்ணுவீங்க? டூ மச் ஆர் டூ மெனி? டூ மச் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, இந்த ஏரியால அதிகப்படியான சத்தம் இருக்கு. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is too much noise. There is too much noise. இங்க வந்து அதிகப்படியான சத்தம் இருக்கு. இந்த ஏரியாவில், in this area. ஓகே, இந்த ஏரியால அதிகப்படியான சத்தம் இருக்கு. There is too much noise in this area. ஓகே, நெக்ஸ்ட். இந்த சூப்பில் அதிகப்படியான உப்பு இருக்கு. சூப் நம்ம குடிப்போம் இல்லையா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது நமக்கு வந்து ஒரு பேடான திங் தான். அதிகமா உப்பு இருந்தால் நம்மளால சாப்பிட முடியாது. அப்ப நான் இங்க டூ மெனி யூஸ் பண்ணுவீங்களா இல்ல டூ மச் யூஸ் பண்ணுவீங்களா? சூப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும்.
நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ சூப் அப்படிங்கிறது இஸ் an uncountable noun. ஓகே, அப்ப அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவீங்க? too much. இது எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். there is too much salt. உப்பு. ஓகே, there is too much salt in the soupல. ஓகே, in this soup. ஓகே, இந்த சூப்ல வந்து நமக்கு என்ன இருக்கு? அதிகப்படியான சால்ட் இருக்கு. there is too much salt in this soup. நெக்ஸ்ட், அவனுக்கு அதிகப்படியான நண்பர்கள் இருக்கிறார்கள். அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. வீட்டில் வந்து நம்ம அம்மா அப்பா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதனால அவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவனுக்கு அதிகப்படியான நண்பர்கள் இருக்கிறார்கள். பேடான ஒப்பீனியன் ஒன்று இருக்கு, குட்டான ஒப்பீனியன் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேடான ஒப்பீனியன், அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க, அது ஒரு பேடான ஒப்பீனியன். இதே இது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எப்படி சொல்லுவாங்க? அவனுக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் பேடா சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்னு டூ மச் யூஸ் பண்ணுவோம், இல்ல டூ மெனி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நண்பர்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல யாரு? எண்ணிரலாம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ மீன் இது வந்து கவுண்டபிள் நவுன். அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ அவனுக்கு அதிகமான நண்பர்கள் இருக்கிறார்கள். he has, he வந்து has வரும். ஓகே, ஸோ he has அதிகமான நண்பர்கள். he has too many friends. ஸோ இது வந்து ஒரு பேட் திங்ல நம்ம வந்து சொல்றது. ஓகே, ஸோ he has too many friends, அதனால அவன் கெட்டு போயிட்டான். got it. இதே அவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எப்படி சொல்லுவாங்க? ஒரு குட் திங்கா இருக்குன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? a lot of. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? இதே இதை இப்படியும் சொல்லலாம், he has a lot of friends அப்படின்னா இது வந்து ஒரு குட் திங். ஓகே, he has a lot of friends, அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. he has a lot of good friends, அவனுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஸோ இது வந்து குட் திங், இது வந்து கொஞ்சம் பேட் திங். ஒப்பீனியன் கொஞ்சம் பேடா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? நெக்ஸ்ட், நான் வீட்டில் நிறைய புத்தகங்கள் வைத்திருக்கிறேன். நான் நிறைய புக் வச்சிருக்கேன் வீட்டில் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? I have, நான் வைத்திருக்கிறேன். ஓகே, a lot of யூஸ் பண்ணுங்க. a lot of அப்படிங்கறத வந்து நம்ம கவுண்டபிள் நவுன் கூட யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் நவுன் கூட யூஸ் பண்ணலாம். பட் நம்மளோட ஒப்பீனியன் எப்படி இருக்கணும்? குட்டா இருக்கணும். ஓகே, ஸோ ஏன்னா ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட வச்சு படிக்கும் போது தான் இங்கிலீஷ் ஈஸியா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, I have, நான் வைத்திருக்கிறேன் நிறைய புத்தகங்கள், a lot of books. நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல. I have a lot of books. ஓகே, வீட்டில் ஐ மீன் நிறைய புத்தகங்கள் இருக்குது. எங்க? வீட்டில், at home. That's it. ரீட் பண்ணுங்க. I have a lot of books at home. ஓகே, நான் வீட்டில் நிறைய புத்தகங்கள் வைத்திருக்கிறேன். நெக்ஸ்ட், அங்கே பார்ட்டியில் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அங்க நிறைய பீப்புள் இருக்காங்க. பார்ட்டினா என்னது? நம்ம செலிப்ரேட் பண்ற பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் பார்ட்டி. ஓகே, இது எல்லாமே தான். ரைட்? ஓகே, ஸோ இந்த பார்ட்டியில வந்து அங்க பார்ட்டியில் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குட் திங்கும் இருக்கு, பேட் திங்கும் இருக்கு. சில பேருக்கு வந்து க்ரௌடே பிடிக்காது. ஓகே, நிறைய பேர் இருந்தாலே கசகசன்னு அப்படி எரிச்சலா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு பேட் திங். இதே நிறைய மக்கள் இருக்காங்கன்னா என்ஜாய் பண்றவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அது குட் திங். அப்ப இது ரெண்டு விதமா சொல்லலாம். ஓகே, மக்கள் அப்படிங்கிறவங்கள எண்ணிடலாம். ஸோ 100 பேர் இருக்காங்களா, 200 பேர் இருக்காங்களா கவுண்ட் பண்ணிடலாம். யூ கேன் கவுண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஓகே, மக்கள் அப்படிங்கிறத பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். பர்சன் அப்படிங்கிறது சிங்குலர், பீப்புள் அப்படிங்கிறது ப்ளூரல். ஓகே, ஸோ அப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே தேர். ஓகே, தேர் ஆர். இங்க வந்து நம்ம ஏன் இங்கேயே இஸ் போட்டிருக்கோம், இங்கேயே ஆர் போட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து இந்த மாதிரி அன்கவுண்டபிள் நவுன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி எப்பவுமே இஸ் தான் வரும். தேர் இஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேர் ஆர் அப்படிங்கிறது நீங்க எப்ப சொல்லுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி நீங்க போடுறது தேர் ஆர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, தேர் ஆர். ஃபர்ஸ்ட் வந்து நல்ல விஷயத்துக்கு எழுதலாம். ஓகேவா? தேர் ஆர் a lot of people பார்ட்டியில், at the party. That's it. There are a lot of people at the party. There are a lot of people at the party. I enjoyed the party because there were a lot of people at the party. நிறைய பேர் இருந்தாங்க.
இதே இது ஐயோ நிறைய பேர் இருந்தாங்கப்பா ஒரே எரிச்சலா இருந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பேடா திங்க் பண்ணுவாங்க. அப்ப எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே சென்டென்ஸ் இது வந்து குட் திங். ஓகே, சோ இதே இது பேட் திங்கா இருந்தா எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ வந்து இது ஒரு குட் திங். இது பேட் திங்கா இருந்ததுன்னா a lot ofக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணுவீங்க? too many. because people அப்படிங்கிறது என்னது? அது ஒரு கவுண்டபிள் நவுன். there are too many people at the party. okay, நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு எரிச்சலா இருக்கு. ஸோ பேட் திங். ஓகே, ஸோ பேட் திங்கா இருந்ததுன்னா too many, குட் திங்கா இருந்தால் lot of. ஸோ these are all the differences between too many, too much and a lot of. okay, now I'm going to ask you some questions. ஒரு சின்ன quiz இருக்கு உங்களுக்கு. ஓகே, அதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்க வந்து நான் 4 questions எழுதி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு நான் மீனிங் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், we use too much with uncountable nouns. ஸோ too much அப்படிங்கிற வார்த்தையை நம்ம uncountable nounsோட யூஸ் பண்ணலாமா? இது கரெக்டா இல்ல தப்பா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நெக்ஸ்ட், we use too many. too manyங்கிற வார்த்தையை with countable nouns. countable nouns கூட யூஸ் பண்ணலாமா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? if I like money, எனக்கு வந்து மணி ரொம்ப பிடிக்கும், பணம் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கும். ஓகே, I would say எனக்கு பிடிச்சிருக்கு பணம்ங்கிறது ஒரு குட் திங். I would say I have too much money. I have too much money. எனக்கு பணம் பிடிச்சிருக்கு, பட் நான் சொல்றேன் I have too much money அப்படின்னு சொல்றேன். இது கரெக்டா இல்ல தப்பா? லாஸ்ட் ஒன், if I like chocolate. ஓகே, எனக்கு வந்து சாக்லேட் பிடிச்சிருக்கு. I can say, நான் எப்படி என்னால சொல்ல முடியும் எனக்கு சாக்லேட் பிடிக்கும்? I have too many chocolates அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல I have a lot of chocolates அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து 10 seconds தான் டைம். ஏன்னா சீக்கிரமா ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு உங்க ஆன்சர் வந்து மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. Your time starts now. Time's up. ஓகே, குட். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. உங்க மார்க்ஸை வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், we use too much with uncountable nouns. Yes, exactly. That is the correct one. True. We use too many with countable nouns. That is also true. If I like money, எனக்கு பணம் பிடிச்சிருக்கு, so இது வந்து ஒரு good thing. Okay, I would say I have too much money. யாருமே பணம் கையில வச்சுட்டு I have too much money அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? I have a lot of money தான் சொல்லுவோம். So this statement is false. The last one, if I like chocolate, எனக்கு சாக்லேட் பிடிக்கும். ஓகே, அப்போ I can say, என்னால் என்ன சொல்ல முடியும்? I have too many chocolates சொல்லுவீங்களா? இல்ல I have a lot of chocolates சொல்லுவீங்களா? I have too many chocolates அப்படின்னா சொல்லுவீங்க? No, I have a lot of chocolates to eat. ஓகே, என்கிட்ட நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு. So option B is the correct one. ஓகே, இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். சாக்லேட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கவுண்டபிள்லையும் வச்சுக்கலாம், நம்ம அன்கவுண்டபிள்லையும் வச்சுக்கலாம். சாக்லேட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பெரிய சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து கொஞ்சம் சாக்லேட்டை நீங்க கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது சாக்லேட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஏட் சம் சாக்லேட். ஒரு பெரிய சாக்லேட் வந்து சில கொஞ்சம் பீஸை நான் கட் பண்ணி சாப்பிட்டேன். ஓகே, இதே இது சாக்லேட்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து இப்போ கவர்ல சின்ன சின்ன கவர்ல வந்து இருக்கும் பாத்தீங்களா, சாக்லேட் குட்டி குட்டியா இருக்கும். ஸோ நிறைய பீசஸ் வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, ஸோ அதுக்கு பேர் வந்து சாக்லேட்ஸ், ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, அதே இது வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ், மில்கி பார், அதுக்கப்புறம் வந்து மஞ்ச், கிட்கேட், ஓகே, இந்த மாதிரி டெய்ரி மில்க், இந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் விதவிதமா வேற வேற சாக்லேட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சாக்லேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் there is a difference. That's it. You should know about it. சிம்பிளா இருக்கா? உங்க மார்க்ஸையும் மறக்காம காமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கையும் மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க். ஐ ஹாவ் பிளாங்க் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லுவீங்க? ஐ ஹாவ் டூ மச் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? விச் ஒன் இஸ் கரெக்ட்? உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இதுக்கப்புறம் டூ மச், டூ மெனி, லாட் ஆஃப் யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல சூப்பரா பேசலாம். ஓகே, நம்ம சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.